मजा है। यह रूहानी मिलन साधारण मिलन नहीं है। कितने वर्षों के बाद हम और आप आपस में साकार रूप में एक दो को देख रहे और देख देख कर हर्षित हो रहे। हर एक के दिल से वाह वाह का गीत बज रहा है। இப்ப நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த ஆன்மீக சந்திப்புன்றது வந்துட்டு இது சாதாரணமான சந்திப்பு கிடையாது. எவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் சந்திக்கிறோம். நீங்க, நாங்க எல்லாருமே இப்ப சாக்கார ரூபத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம எல்லாருமே எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். भले आप और हम अभी अलग अलग रहते हैं। क्या बोला? भले आप और हम अभी अलग अलग रहते हैं। हम मतलब बाबा की बात है और आप मतलब अष्टदेव की बात है। इकट्ठा रहते या अलग अलग रहते? अलग अलग रहते। आप माना रूहानी बच्चे और हम माना एक या दो, कम से कम दो होने चाहिए। एक तो आत्माओं का बाप शिव और मनुष्य आत्माओं का बाप जिसे आदम एडम या आदिदेव कहते हैं। அதாவது நீங்களும் நாங்களும் இப்ப தனித்தனியா இருக்கோம். இப்ப நீங்கன்னா யாரு, நாங்கன்னா யாரு? நீங்கன்னா அதாவது அஷ்டதேவ், நான் அப்படின்னா பாபா, சிவ பாபா. எல்லாரும் இப்ப தனித்தனியா தானே இருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க, ஆன்மீக குழந்தைகள், அதாவது ஒருத்தரா இல்ல அதை விட கம்மியா அப்படின்னு கேக்குறாங்க. ருஹானி ஆன்மீக குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு வந்து குழந்தைகள் வந்து அப்பா ஆத்மாவுக்கு பாப் சிவ், அதாவது அப்பா ஆத்மாக்களுடைய அப்பா சிவன். இன்னொன்னு வந்து மனிதனுடைய ஆத்மா ஆதம், அதாவது ஆடம். तो बोला, क्या बोला? आप और हम भी अलग अलग रहते हैं। ऐसे अलग अलग रहते हैं भाई। हो सकता है कि अष्टदेव में भी अलग अलग स्थान पे अलग अलग जगह पे रहे पड़े होंगे दिल्ली के अंदर। तो बोला जिनके काम के आधार पर नाम इकट्ठा कर देते हैं, रूहानी बाप का नाम रूप, जैसे नाम है शिव, उसकी बिंदु का ही नाम शिव है। और मनुष्य सृष्टि के बाप का नाम आदिदेव जगत पिता जगतम पित्रम ऐसे गाया हुआ है। அதாவது சொல்றாங்க எல்லாருமே, நீங்களும் நாங்களும் எல்லாருமே தனித்தனியா தானே இருக்கோம். அஷ்டதேவ் கூட இப்ப தனித்தனியா தானே இருக்காங்க. தனித்தனி இடத்துல தானே, வெவ்வேறு இடத்துல தானே இருக்கிறாங்க. டெல்லியிலேயே வெவ்வேறு இடத்துல தானே இருக்காங்க. அப்ப சொல்றாங்க அவங்களுடைய வேலைக்கு அனுசாரம், அவங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு அனுசாரம் அவங்களுடைய பெயர் வந்து வைக்கப்படுது. ருஹானி அதாவது ஆன்மீக தந்தை வந்து எப்படி, அவரோட பேர் எப்படி? சிவ். சிவ்னா என்னது? பிந்துவினுடைய பெயர் இல்லையா? அப்ப சிவ் மற்றும் மனுஷ சிருஷ்டியினுடைய அப்பா ஆதி தேவர் என்னன்னு சொல்றோம்? ஜெகத்தம் பித்தரம்னு சொல்றோம் இல்லையா? क्योंकि जगत रूहानी दुनिया को कहा जाता है या जिस्मानी दुनिया को कहा जाता है। जिस्मानी दुनिया को जगत कहा जाता है तो जगत पिता और रूहानी बाप दोनों आत्माओं के लिए मिलकर के कहा गया है हम। बाबा ने बोला ना हम और आप। क्या बोला था? हम और आप, ये दोनों के दोनों अभी अलग अलग रहते हैं। बाबा ने ऐसे बोला अभी अलग अलग रहते हैं आप और हम। आप में कौन कौन आ गया? रूहानी बच्चे आ गए, रूहानी बाप के बच्चे। அதாவது சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது அப்பாவும் நீங்களும் தனித்தனியா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜிஸ்மானி துனியா, அதாவது உடல் உடல் சம்பந்தப்பட்ட இந்த உலகம் இல்லைங்களா? இததான், இந்த உடல் சம்பந்தப்பட்ட சாக்கார உலகத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஜெகத், உலகம்னு சொல்றோம். அப்போ இதுல அப்பா, ருஹானி அப்பா, ஆன்மீக தந்தையும் எல்லா சாக்கார அப்பாவும், சாக்கார
உடல்களின் அப்பாவும் 2 பேருக்கும் சேர்ந்து இருக்கிறத தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஹம், நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாபா ஹம்ன்றதுக்கு யாருக்கு சொன்னாங்க? அதாவது சிவ் சுப்ரீம் சோலுக்கும், பிரஜாபிதா ஆத்மாவுக்கும் சொன்னாங்க. அவங்க 2 கூட இப்போ அவங்க 2 பேரும் கூட தனித்தனியா தானே இருக்காங்க. तो जो मनुष्य आत्मा है उन पे जो मूल बीज है मनुष्य रूप में वह बच्चे आप और हम अलग अलग रहते हैं। अलग अलग माने रूहानी बाप इस दुनिया में भी आता है, पतित दुनिया में भी आता है, पतित तन में भी आता है, तो भी मन बुद्धि से परम धाम में रहता है। ம். இப்போ இப்போ என்ன சொன்னாங்க? சாக்கார அப்பாவும், சிவ சுப்ரீம் சோலும் சாக்கார அதாவது பிரஜாபிதா ஆத்மாவும் தனித்தனியா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி தனித்தனியா இருக்காங்க? அதாவது சிவ சுப்ரீம் சோல் வந்து இந்த பத்தித்த உலகத்துல வந்தாலும், பத்தித்தமான உடல்ல வந்தாலும், மனபுத்தி மூலமா அவர் பரந்தாமத்துல தான் இருக்காரு. ऊंची अवस्था में रहता है, ऊंची स्टेज में रहता है। और जो मनुष्य सृष्टि का बाप है जिसे 3 देवों में सूक्ष्म वतन में ब्रह्मा लोक, विष्णु लोक और शंकर लोक सबसे ऊंचा दिखा दिया। அதாவது அதே மாரி தான் பரந்தாமத்துல இருக்காரு. உயர்ந்த நிலையில இருக்காரு இல்லைங்களா? உயர்ந்த இதுல இருக்காரு. அதே மாரி தான் மனித சிருஷ்டியினுடைய அப்பாவும், அதாவது 3 தேவர்கள சூக்ஷ்ம வதனத்துல எப்படி காமிச்சிருக்காங்க? பிரம்மா லோகம், விஷ்ணு லோகம், சங்கர் லோகம்னு காமிச்சிருக்காங்க இல்லையா? மிகவும் உயர்ந்த ஒரு இதுல லோகத்துல வந்து அவர காமிச்சிருக்காங்க. सूक्ष्म लोक में तो बोला जो मनुष्य सृष्टि का बाप है वो भी ऊंची स्टेज में दिखाया, शरीर में रहते हुए भी मनन चिंतन मंथन की ऊंची स्टेज है। அதாவது மனித சிருஷ்டியினுடைய அப்பாவையும் உயர்ந்த ஸ்டேஜ்ல தான் காமிச்சிருக்காங்க. அந்த சூக்ஷ்ம வதனத்துல கூட பிரம்மா லோக் கீழ இருக்கும், விஷ்ணு லோக் நடுவுல இருக்கும், சங்கர் லோக் வந்துட்டு மேல இருக்கும் இல்லைங்களா? அப்ப மனித சிருஷ்டியினுடைய அப்பாவையும் உயர்ந்த இதுல தான் காமிச்சிருக்காங்க. எப்படின்னா, சூக்ஷ்ம ஸ்டேஜ் அப்படின்னா மனன சிந்தன மந்தனம் செய்யக்கூடிய உயர்ந்த நிலையில தான் காமிச்சிருக்காங்க. अर्थात सूक्ष्म वतन में रहते हैं, कोई स्थूल सूक्ष्म वतन की बात नहीं है। इसी दुनिया में शरीर में रहते हुए भी ऊंची मनन चिंतन मंथन की अवस्था में रहते हैं। அதாவது சூக்ஷ்ம வதனத்துல இருக்காங்க அப்படின்னா, ஸ்தூலமான சூக்ஷ்ம வதனத்தினுடைய விஷயம் கிடையாது. இது வந்து இந்த உலகத்துல உடல்ல இருந்தும் உயர்ந்த மனன சிந்தன மந்திரம், அதாவது மனனம் செய்யக்கூடிய அந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய விஷயம். हम दोनों भी अलग अलग रहते हैं और आप भी अलग अलग रहते हैं। अच्छा, मतलब हम दोनों मतलब शिव और राम, प्रजापिता। அதாவது நாங்க 2 பேருமே தனித்தனியா தான் இருக்கோம். நீங்களும் தனித்தனியா தான் இருக்கீங்க. அப்படின்னா, இப்ப நாங்க 2 பேரும், அதாவது நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது யார் யார் அப்படின்னா, சிவன் மற்றும் ராம். அதாவது ராம் வாலி ஆத்மானா யாரு? பிரஜாபிதா வாலி ஆத்மா. शिव हमेशा परमधामी अवस्था में रहता है और जो राम की आत्मा है वो सूक्ष्म मनन चिंतन मंथन की सूक्ष्म वतन की स्टेज में रहता है। तो அதாவது சிவன் வந்து எப்பயுமே பரந்தாம நிலை, அதாவது நிராகார ஸ்டேஜ்ல எப்பயுமே அவர் இருக்காரு. அதே பிரஜாபிதா ஆத்மா, ராம்வாலி ஆத்மா வந்து எப்படி இருக்காங்கன்னா, எப்பயும் சூக்ஷ்ம வத்தன மனன் சிந்தன் மந்தன் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்லயே இருக்காரு. बोला हम दोनों भी अलग अलग रहते हैं और आप भी अलग अलग रहते हैं, लेकिन अलग अलग रहते हुए भी ऐसा लगता है कि कहां से कहां आकर के हमारा मिलन हुआ है। அதாவது சூக்ஷ்ம வத்தனத்துல அவர் இருக்காரு. அதனால அதாவது பரந்தாம ஸ்டேஜ்ல வந்துட்டு சிவன் இருக்காரு. ராம்வாலி ஆத்மா வந்து சூக்ஷ்மவத்தன ஸ்டேஜ் அப்படின்னா மனன் சிந்திர மந்திர ஸ்டேஜ்ல இருக்காரு. அதனாலதான் சொல்லியிருக்காங்க, நாங்களும் தனித்தனியா தான் இருக்கோம். நீங்களும் தனித்தனியா தான் இருக்கீங்க. நீங்களும் தனித்தனின்னா 8 பேரையும் சொல்றாங்க. நீங்களும் தனித்தனி தான் இருக்கோம். ஆனா எங்கெங்க இருந்தோ வந்து இப்ப ஒண்ணா நம்ம சந்திச்சிருக்கோம். बाबा ने तो पुरानी वाणियों में यहां तक बोला, अष्टदेवों का दुख
जब अंतिम जन्म में बाप से देखा नहीं जाता तो शिव इस धरती पर आते हैं, छोड़ भी दे आकाश सिंहासन, इस धरती पर आ रहे। तो அதாவது பாபா வந்து பழைய வாணிகள்ல இது கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஷ்டதேவர்களினுடைய அதாவது கடைசி ஜென்மத்துல அஷ்டதேவர்களுடைய துக்கத்தை பார்க்க முடியாம சிவன் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு, வராரு அப்படின்றதும் பழைய வாணிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குதான் அந்த பாட்டு வரிகளும் சோடுவீதே ஆகாஷ் சிங்காசன், அதாவது வானத்தினுடைய சிங்காசனத்தை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு வந்துருங்க அப்படின்றது. बोला जब अष्टदेवों का दुख देखा नहीं जाता है अंतिम जन्म में, तब बाप को आना पड़ता है। तो बोला अलग अलग रहते हुए भी ऐसा लगता है कि कहां से कहां आकर के हमारा मिलन हुआ है, कोई किस दिशा से आए, कोई किस दिशा से आए। அதாவது சொல்றாங்க, அஷ்டதேவனுடைய துக்கத்தை பார்க்க முடியாம தான் கடைசி ஜென்மத்துல அப்பாவே கீழே இறங்கி வராரு அப்படின்றப்போ, அப்ப அதுக்காகவும் இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம தனித்தனியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யார் எங்க இருந்து யாரோ எங்கெங்கயோ இருந்து, அதாவது யார் எந்த திசையில இருந்து, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையில வெவ்வேறு திசையில இருந்து வந்து இங்க வந்து இணைஞ்சிருக்கோம். 8 दिक्पाल है तो उनके जो फॉलोअर्स बच्चे हैं, क्या बोला देखो अभी बहुत बड़ी बात बोली, ध्यान से सुनो। 8 दिक्पाल है तो उनके जो फॉलोअर्स बच्चे हैं, आज तक तो हमने सुना था सिर्फ शिव बाबा के बच्चे, बाबा तो बोल रहे 8 दिक्पाल मना अष्टदेव के भी फॉलोअर्स बच्चे हैं। அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ 8 பேரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாரு பாபா. அதாவது வெவ்வேறு திசைகள்ல இருந்து வந்து ஒண்ணா வந்து இணைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. இப்ப 8 திக்குப்பாலர்களினுடைய ஃபாலோவர்ஸ் குழந்தைங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப கவனமா கேளுங்க. 8 திக்குப்பாலர்களினுடைய ஃபாலோவர்ஸ் குழந்தைங்க. இதுவரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க முரளி வாணிலெல்லாம், அதாவது வெறும் சிவபாபாவினுடைய குழந்தைகள் அப்படின்னு தான் வரிகள் வந்துச்சு. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, 8 திக்குப்பாலர்களினுடைய அதாவது அஷ்டதேவர்களினுடைய ஃபாலோவர்ஸ் குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் குழந்தைங்க இருக்காங்க. उनके जो फॉलोअर्स बच्चे हैं श्रेष्ठ से श्रेष्ठ कैटेगरी के, 8 के भी बच्चे श्रेष्ठ से श्रेष्ठ कैटेगरी के कितने हैं, कितने 8 के बच्चे, 108, हर एक अष्टदेव का 12-12 का ग्रुप, और उनको बोला அத- वो भी श्रेष्ठ से श्रेष्ठ कैटेगरी के। அதாவது ஃபாலோவர்ஸ், அதாவது அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அஷ்டதேவர்களுடைய ஃபாலோவர்ஸ் குழந்தைங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் சிறந்த கேட்டகரியில வரக்கூடிய குழந்தைங்க தான். எப்படி 8 பேர் சிறந்த கேட்டகரியில இருக்காங்களோ, அந்த 8 ஃபாலோ பண்ணக்கூடிய குழந்தைகளுமே சிறந்த கேட்டகரியில வரப்போறவங்க தான். எத்தனை பேரு 8னுடைய கேட்டகரி, 8னுடைய ஃபாலோவர்ஸ் பசங்க எத்தனை பேரு, 108 பேரு இல்லையா? அதாவது 12 12 இருக்கக்கூடிய குரூப்ல இருக்கக்கூடிய பசங்க தான். ஒவ்வொரு குரூப்புக்கும் 12 பேரா இருக்கக்கூடிய பசங்க. அந்த 108 பேருமே சிறந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய குழந்தைங்க தான். वह कहां से आए, अलग अलग दिशाओं से आए या सब एक ही दिशा से आए? अच्छा वो बच्चे भी अलग अलग दिशाओं से आए, है ना? वो बच्चे वो भी अलग अलग दिशाओं से आए, कोई उत्तराखंड से आए, कोई हैदराबाद से आ गया, कोई कहां से आ गया, कोई जयपुर से आ गया। तो बोला अलग अलग दिशाओं से आए। அதாவது அவங்களும் அந்த குழந்தைங்க 108 பேரும் அந்த குழந்தைங்களும் எப்படி தனித்தனி வெவ்வேறு திசைகள்ல இருந்து தான் வந்திருக்காங்க இல்லைங்களா? அவங்களும் அப்படிதான் வெவ்வேறு திசையில இருந்து வந்திருக்காங்க. ஒரு சிலர் வந்து உத்தராகண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. யாரோ ஒரு சிலர் ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு சிலர் ஜெய்ப்பூர்ல இருந்து கூட வந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்களும் வெவ்வேறு திசைகள்ல இருந்து தான் வந்து ஒண்ணா இருக்காங்க. या सब एक ही दिशाओं से आए, अलग अलग दिशाओं से आए? तो कहां कहां से आकर के हमारा मिलन हुआ है, हमारा माना
रूहानी बाप का या जिस्मानी बाप का? रूहानी बाप का छोटा सा मिलन है, यह भी छोटा सा मिलन है, लेकिन அதாவது எல்லாருமே வெவ்வேறு திசையில இருந்து வந்திருக்காங்களா? இல்ல ஒரே திசையில இருந்து வந்திருக்காங்களா? எல்லாரும் வெவ்வேறு திசையில இருந்து வந்திருக்காங்க. அப்போ இப்படி வெவ்வேறு திசையில அத வந்து நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம், சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யார சந்திச்சிருக்கோம்? யார் கூட? ருஹானி அப்பா கிட்டயா? ஆன்மீக தந்தை கிட்டயா? இல்ல மனித சிருஷ்டியினுடைய அப்பா கிட்டயா? அப்படின்ட்டு. ருஹானி அப்பா கிட்ட வந்து ஆன்மீக அப்பா கிட்ட வந்து ஒரு சிறியதான ஒரு இணைப்பு தான், சந்திப்பு தான். அதாவது ஆனா, அது சிறிய சந்திப்பு தான். ஆனா, அதுல வந்து நெறைய நமக்கு வந்துட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம் இனி, அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. उम्मीद है कि मिलते रहेंगे। क्या बात बता रहे थे? यज्ञ के आदि में जब विनाश ज्वाला प्रज्वलित हो गई तो बच्चे क्या हो गए? बिछुड़ गए। तो बोला ये छोटा सा मिलन है, लेकिन उम्मीद है कि मिलते रहेंगे। 2017 में बोला है 25 जनवरी। அதாவது இப்ப என்ன சொன்னாங்க? அதாவது ஆன்மீக தந்தையினுடைய அதாவது சிவத்தந்தை வந்து ஆன்மீக தந்தை வந்து அவங்க கூட நம்ம இணைஞ்சிருக்கோம், சந்திச்சிருக்கோம் வெவ்வேறு திசையில இருந்து வந்து. இல்லையா? அதேதான் எப்படி சொல்றாங்க? ஆனா திருப்பி திருப்பி நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் அப்படின்றதுக்கான ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, யஜ்யத்தினுடைய ஆதியில விநாச ஜுவாலை எப்ப எரிஞ்சதோ, அப்ப குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாருமே பிரிஞ்சுட்டோம். எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டோம். இல்லையா? அப்ப அப்போ ஒரு சின்னதா சங்கட்டன, ஒரு சின்ன சந்திப்பு மட்டும் தான் இருந்து எல்லார்கிட்டயும். ஆனா, அப்ப வந்து எல்லாரும் பிரிஞ்சுட்டோம். ஆனா என்ன சொல்றாரு? கடைசியில எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். அப்படின்றது வந்து எப்ப சொல்லியிருக்காங்க? இந்த 2017 25 ஜனவரி. அதுல அந்த அவைக்தவாணில சொல்லியிருக்காங்க இல்லையா? कि मिलते रहेंगे 2017 में बोला है, 25 जनवरी 2017 में। और 2017 में इशारा दे दिया, अभी आदि सो अंत, फिर से बिछड़ने का समय आ गया। ये छोटा सा मिलन है, उम्मीद है कि आगे भी मिलते रहेंगे। बाबा को उम्मीद है। ம். அதாவது என்ன சொல்றாங்க? அப்ப அப்ப வந்து என்ன சொன்னாங்க? எப்பயுமே பாபா என்ன சொல்றாரு? அந்த சின்ன சங்கடம் நம்ம இணைஞ்சிருக்கோம். ஆனா திரும்பி திரும்பி நம்ம வந்து சந்திப்போம் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. இல்லையா? அப்போ 2017 25 ஜனவரியிலேயே இந்த அவைக்தவாணியில சொல்லியாச்சு. திரும்பவும் அதே மாரி ஆதிசோ அந்த் ஆதியில என்ன நடந்தோ அதுவும் கடைசியில 2017லயும் அதே மாரி சமயம் வரும். எல்லாருமே பிரியக்கூடிய சமயம் வரும். ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு. திரும்பவும் பாபாவோட நம்ம எல்லாரும் இணைவோம். அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. रूहानी स्टेज सदैव रहती है बच्चे की, या कब कब रहती है? जब जब ऐसी रूहानी स्टेज बनती है तब की बात बताई कि छोटा सा मिलन है। ये मिलन की लंबाई ज्यादा भले नहीं है, अभी छोटा सा मिलन है, लेकिन उम्मीद है आगे चल के ये रूहानी मिलन, ये रूहानी संगठन लंबे समय का भी हो जाएगा। अभी अष्टदेव है। அதாவது இது வந்து ருஹானி ஸ்டேஜ். இந்த ஆன்மீக ஸ்டேஜ்ங்கிறது குழந்தைங்களுடைய ஆன்மீக ஸ்டேஜ்ங்கிறது வந்து எப்பப்பெல்லாம் இருக்கு நம்ம அதாவது ஆத்மான்ற ஸ்டேஜ்ல நிலையில வந்து எப்பப்பெல்லாம் இருக்கும் நம்மளுடைய அந்த ஆத்ம நிலை வந்து எப்பெல்லாம் இருக்கும் அப்படின்றப்போ அதாவது அப்பாவோட இணைவது அப்படின்றப்போ நம்மளும் அப்பாவினுடைய ஸ்டேஜ்ல நிராகார ஸ்டேஜ்ல போய் நிற்கும் போது தானே ஆத்மீக ஸ்திதியில இருக்கும் போது தானே அந்த சந்திப்புன்றது ஏற்படுது. அப்ப அது எவ்வளவு நேரம் ஏற்படுது? ரொம்ப அதிக நேரம் ஏற்படுதா? இல்ல குறைந்த நேரம் ஏற்படுதான்னு கேக்குறாங்க. அப்ப குறைந்த நேரம் தான் இப்போதைக்கு இருக்கு. ஆனா, அதுக்கும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா பிற்காலத்துல வந்துட்டு அந்த ருஹானி அதாவது ஆன்மீக நிலையில, ஆத்ம நிலையில நிக்கிறது கூட ரொம்ப நீண்ட காலம் அந்த ஆத்மீக ஸ்திதியில வந்து நிலைப்பாங்க அப்படின்ட்டு. उनकी कभी कभी सूक्ष्म अवस्था अव्यक्त अवस्था बन जाती है, तो मिलन मना लेते। तो बोला अभी छोटा सा मिलन है, लेकिन आगे चल के ये रूहानी संगठन लंबे समय का हो जाएगा। இப்ப அஷ்டதேவ் கூட நம்ம பார்த்தோம்னா, அவங்களது அப்பப்ப என்ன ஆயிடுது, அவங்களுக்கும் சூக்ஷ்ம நிலைன்றது வந்து அவ்வக்த நிலை வந்து அவங்களதும் ஏற்பட்டுருது. அப்ப அப்பா கூட இணைஞ்சு அவங்க இருக்கிறாங்க. ஆனா அது வந்து ஒரு சிறிய இணைப்பு தான். சிறிய சந்திப்பு தான்.
ஆனா வரக்கூடிய காலத்துல என்னாகும், அவங்களுடைய சங்கட்டனும், அவங்களுடைய அந்த இணைப்பு காலமும் ரொம்ப நீண்ட காலமா மாறிடும். आगे चल के मतलब कब? कब? कौन सा ईयर? 2028 के बाद की बात बोली। 2028 के बाद बोला ये लंबे समय का हो जाएगा, छोटा नहीं रहेगा। அதாவது வருங்காலத்துல அதாவது பிற்காலத்துல இந்த இணைப்பு, இந்த ஆத்மீக நிலை, இந்த இணைப்பு வந்துட்டு அந்த சங்கட்டன், ஆத்மீக ஸ்திதியில இருக்கக்கூடியவங்களுடைய சங்கட்டன் வந்து ரொம்ப நெறைய ஆயிடும் அப்படின்றப்போ, அது எப்போன்னு கேட்குறாங்க. எந்த இயர்ல? 2028க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ரொம்ப நீண்ட காலத்தினுடைய இது வந்து சங்கட்டன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. नहीं तो कितना दूर लगता है। और देखा है ना, मिलकर देख लिया ना, तो अभी बिछुड़ना बहुत थोड़ा, वह याद करना पड़ता है सभी को। यह मिलन अति प्यारा लगता है ना। இல்லன்னா எவ்வளோ தூரமா ஃபீல் ஆகும் இல்லையா? ஏன்னா எல்லாரும் இணைஞ்சிருந்து பார்த்துட்டாங்க இல்லையா? இப்ப திரும்பவும் பிரியறது அப்படிங்கிறது, இப்ப பிரியும்போது அந்த இணைஞ்சிருக்க காலத்த நினைச்சு பார்க்குறாங்க இல்லையா? ஏன்னா அந்த இணைஞ்சிருந்த காலம் வந்து ரொம்ப அன்பான ஒரு காலமா இருந்தது தானே? तो बोला मिलकर तो देख लिया, लेकिन अभी बिछुड़ना है। बोला ऐसे ही रूहानी मिलन में बैठे रहे, ऐसे ही मिलन मनाते खाते रहे, लेकिन शरीर है ना या आत्मा है, रूहानी स्टेज में साथ साथ शरीर भी है। அதாவது இந்த மிலன் சந்திப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அன்பான சந்திப்பா இருக்கும் இல்லையா? ஆனா இப்ப பிரியணும். பிரியணும் அப்படின்னா எப்படி? இந்த ஆன்மீக நிலையில தான் இருக்கோம் நம்போ. ஆன்மீக நிலையில தான் இருக்கோம், கொண்டாடுறோம், எல்லாமே பண்ணறோம். ஆனா ஆன்மீக நிலையில இருக்கும்போது, அது ஆத்மாவா? இல்ல உடலா? அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ருஹானி நிலை அப்படின்னு சொல்லும்போது, ஆன்மீக நிலை அப்படின்னு சொல்லும்போது, கூட கூடவே உடலும் தானே சொல்றோம். सूक्ष्म शरीर तो सबका नहीं है, शरीर तो स्थूल है। वास्तव में जो रूहानी बाप है वह भी इस सृष्टि पर आया है, तो स्थूल शरीर है। जिस शरीरधारी में आया है उसको भी स्थूल शरीर है, बच्चों को भी अपना अपना स्थूल शरीर है। அதாவது சூக்ஷ்ம சரீரம் எல்லாத்துக்குமே சூக்ஷ்ம சரீரங்கிறது இல்ல இல்லைங்களா? எல்லாருக்குமே உடலுங்கிறது ஸ்தூலமான உடல் தான் இருக்கு. ஆனா உண்மையா பார்க்க போனா ருஹானி ஆன்மீக தந்தை வந்து இந்த சிருஷ்டியில வந்திருக்காரு. அவர் எதுல வந்திருக்காரு? ஸ்தூலமான சரீரத்துல தான் வந்திருக்காரு. அதாவது எந்த சரீரத்துல அவர் வந்திருக்காரோ, அவர் மூலமா தான் நமக்கு வந்துட்டு எல்லாருமே அதாவது அப்பாவும் ஸ்தூல சரீரத்துல தான் வந்திருக்காரு. சிவனும் வந்து சூக்ஷ்ம சரீரத்துல வரல. ஸ்தூலமான சாக்கார உடல்ல தான் வந்திருக்காரு. அதே மாரி குழந்தைகளும் சாக்கார உடல்ல தான் இருக்காங்க. பக்தி மார்க்ல பக்தி மார்க்கத்துல கூட நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படித்தானே காமிச்சிருக்காங்க. भक्ति मार्ग वालों को पता चलता है। भक्ति मार्ग वाले तो जड़ मूर्तियों की पूजा करते हैं, लेकिन बाबा ने बोला बाप को भी स्थूल शरीर है और बच्चों को भी स्थूल शरीर है, लेकिन सबका सूक्ष्म शरीर तो नहीं है, स्थूल तो है। सबका है या कोई कोई का है इस रूहानी परिवार में। அதாவது பக்தி மார்க்கத்துல வந்துட்டு எப்படி காமிச்சிருக்காங்க? இங்க வந்து நம்ம சாக்கார உடல்ல இருக்கோம். ஆனா பக்தி மார்க்கத்துல எப்படி காமிச்சிருக்காங்க? ஜடமூர்த்திகள காமிச்சிருக்காங்க. ஜடமூர்த்திகளுக்கு பூஜை பண்ற மாரி தானே காமிச்சிருக்காங்க. ஆனா இங்க எப்படி இருக்காங்க? பாபாவும் எப்படி இருக்காரு? ஸ்தூலமான அதாவது சாக்கார உடல்ல தான் இருக்காரு. குழந்தைங்களும் சாக்கார உடல்ல தான் இருக்கும். ஆனா எல்லாருக்குமே சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது இருக்கிறது இல்ல. எல்லாருக்குமே ஸ்தூலமான சரீரம் தானே இருக்கு. எல்லாருக்கும் ஸ்தூலமான சரீரம் இருக்கா? இல்ல கொஞ்சம் பேருக்கு இருக்கா? रूहानी बाप का है या नहीं? रूहानी बाप शरीर में नहीं आया है, आया है ना, तो उसका भी तो अपना शरीर है ना। उसे शरीर के इंद्रिया रूपी घोड़ों को संभालना पड़ता है ना। அதாவது ஆன்மீக தந்தையும் இப்ப உடல்ல தானே வந்திருக்காரு. அவருக்கும் அவருடைய உடல் இருக்கா? இல்லையா? உடல் இருக்குதானே? அப்போ அவருக்கும் தன்னுடைய உடல் ரூபமான அதாவது இந்திரியங்கள் ரூபமான குதிரைய வந்து கண்ட்ரோல் அவரும் பண்ணிட்டு தானே இருக்காரு.
रूहानी बाप को, तो बाप दादा को भी बच्चों को देखकर बहुत खुशी होती है। किसको कहा बाप दादा? जिस परिवार की बात की, उस बीज रूप रूहानी परिवार में, छोटे से छोटे परिवार में ये बाप दादा அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாப்தாதா சொல்றாரு இல்லையா? பாப்தாதாக்கும் வந்து குழந்தைங்கள பார்த்து குஷி ஆயிடுது. சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார வந்து பாப்தாதான்னு சொல்றாங்க? இந்த குடும்பத்துல விதை ரூப ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துல, சின்னதா இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துல பாப்தாதா யாரு? कौन बाप? रूहानी बच्चों का बाप। और जो रूहानी बच्चे, उनमें जो बड़ा भाई है आदम, वो कौन हो गया? दादा हो गया। तो रूहानी स्टेज में शिव है बाप, और प्रजापिता वो क्या हो गया? दादा हो गया। அப்ப இங்க பாப்தாதாங்கிறது யாரு? அதாவது ருஹானி குழந்தைகளினுடைய அப்பா அப்படின்றது. சிவன் வந்து அப்பாவாயிடுறாரு. அதுக்கப்புறம் ருஹானி குழந்தைங்கள்ல பெரிய அண்ணன். பெரிய அண்ணன் யாரு? ஆதமினுடைய ஆத்மா தான் ராம்வாலி ஆத்மா. அவர் வந்து தாதாவாயிடுறாரு. அவங்க தான் பாப் தாதா. சிவன் மற்றும் ராம்வாலி ஆத்மா. दादा सबका बड़ा भाई, क्योंकि आत्माएं सब भाई भाई, और उनका बाप रूहानी बाप सुप्रीम सोल। तो बाप दादा को भी बच्चों को देख बहुत खुशी होती है। அதாவது தாதாங்கிறது யாரு? தாதான்றது யார சொல்றோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் பெரிய அண்ணனை தான். பெரிய அண்ணனை தான் ஹிந்தில என்னன்னு சொல்றோம்? தாதான்னு சொல்றோம். ஏன்னா ஆத்மா எல்லாருமே என்னது? நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே என்னது? சகோதரர் சகோதரர்கள் தான். அப்ப அவங்களுடைய அப்பா அவங்க வந்து யாரு? அவங்க अभी வந்து तक बाप சுப்ரீம் दादा சோல். देह धारण करने वालों को समझते थे कि जो नर से नारायण बनता है, मनुष्य सृष्टि का बाप, और उसका बच्चा जो नर से प्रिंस बनता है, फिर नारायण बनता है, वो मनुष्य सृष्टि का पहला पत्ता है। அதாவது இப்ப வரைக்கும் பாப்தாதா வந்து தேகத்தை தாரணை பண்றதுல நம்ம புரிஞ்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம தேகத்தை தாரணை பண்றதுல புரிஞ்சிட்டு இருந்தோம். எப்படி பாப்தாதானா யாருன்னு நம்ம புரிஞ்சிட்டு இருந்தோம்? அதாவது நரன்ல இருந்து நாராயணன் ஆகக்கூடிய மனுஷ சிருஷ்டியினுடைய அப்பா வந்து அப்பானும், அவரினுடைய குழந்தை அதாவது மனிதன்ல இருந்து பிரின்ஸ் ஆகக்கூடிய, அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நாராயணன் ஆகக்கூடியவர் தான். அதாவது மனித சிருஷ்டியினுடைய முதல் இலைய வந்துட்டு நம்ம பெரிய அண்ணன் அப்படின்னு தான் புரிஞ்சிட்டு இருந்தோம். तो आत्मा रूपी पत्तों में जो बड़ा भाई है कृष्ण वाली आत्माएं, उसको दादा समझते थे। ब्रह्म कुमारी वाले भी क्या समझते थे? वो दादा है, और नाम भी था दादा लेखराज। लेकिन बाबा ने क्या बोला कि रूहानी इसमें देखेंगे तो जो आत्मा आत्मा भाई भाई है, उसमें सबसे बड़ा भाई कौन है? प्रजापिता, जो राम की आत्मा है। அதாவது நம்ம மனித சிருஷ்டியினுடைய முதல் இலை அவரை தான் நம்ம பெரிய அண்ணன் அப்படின்னு இது வரைக்கும் புரிஞ்சுட்டு இருந்தோம். அதான் அப்பானா ராம்பாலி ஆத்மானும், தாதானா யாரை புரிஞ்சுட்டு இருந்தோம்? கிருஷ்ணவாலி ஆத்மாவும் நம்ம புரிஞ்சுட்டு இருந்தோம். பிகேஸ்ல கூட அப்படித்தானே புரிஞ்சுட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவருடைய பேர் வந்து தாதா லேக்ராஜ் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்னது சொல்றாங்க பாபா ருஹானி இதுல வந்து பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே என்னது ஆத்மா ஆத்மா பாய் பாய். அதாவது ஆத்மா ஆத்மா சகோதரர் சகோதரர்கள். அப்ப அந்த சகோதரர்களுக்கு இடையில யாரு மிகப்பெரிய பெரிய அண்ணனா யார் இருக்காங்க அப்படின்னா அது பிரஜாபிதா ஆத்மா. हर एक के दिल में क्या क्या आ रहा है? हमको तो यह आता है कि मेरा बाबा हमको मिल गया है, और बाबा को देखकर कितना प्यार आ रहा है। प्यार की झोलियां भर गई। तो आप सबको एक दो में मन मिलाकर मिलन मना करके आखिर फिर भी इस सृष्टि में चारों युगों की जो सृष्टि है, उसमें पूरे 84 जन्म तक इकट्ठा रहते हैं। அதாவது ராம்வாலி ஆத்மா சொல்றோம் இல்லையா அவர்தான். இப்ப பார்த்தோம்னா எல்லார் மனதிலயும் இப்ப யார் வராங்க அப்படின்றப்போ என்ன வருது? என்னுடைய அப்பா, என்னுடைய பாபா, மேரா பாபா எங்க எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டாரு
அவர் அப்பா பாபாவை பார்த்த உடனே நமக்குள்ள எவ்வளோ அன்பு வருது, எவ்வளோ பாசம் ஏற்படுது இல்லையா? அன்பு மூலமா நம்மளுடைய பைகள் எல்லாம் ஆத்மரூபி பைகள் எல்லாம் அவர் நிரப்புறாரு இல்லையா? சோ என்ன சொல்றாரு? பாப் எல்லாருக்கும் வந்துட்டு எப்படி சொல்றாரு? எல்லார்கிட்டயும் வந்து இணைஞ்சு பேசுறாரு, கலந்து இருக்காரு. கடைசியில சிருஷ்டியில எங்கெங்க இருந்தோ வந்து நம்ம இணைஞ்சு நம்ம இருக்கோம். तो भी अंत में क्या नुंदा हुआ है? 84 जन्म तो इकट्ठा रहते, लेकिन बाबा ने बोला अंत में क्या नुंदा हुआ है? माया किसी को छोड़ती नहीं है. அதாவது இப்ப ஒவ் முழு யுகத்தில முழு சிருஷ்டிலயும் நம்ம முழு 84 ஜென்மத்திலயும் எல்லாரும் ஒண்ணா தான் இருக்கோம். அதாவது அப்பா கூட, பெரிய அண்ணன் கூட நம்ம ஒண்ணா தான் இருக்கோம். ஆனா கடைசியில வந்து என்ன ஃபிக்ஸ் ஆயிருக்கு? 84 ஜென்மத்தில 84 ஜென்மத்திலயும் நம்ம ஒண்ணா தான் சேர்ந்திருக்கோம். ஆனா கடைசியில என்ன ஃபிக்ஸ் ஆயிருக்கு? மாயா யாரையும் விடுறதில்ல. அப்படித்தானே? है ना? माया किसी को छोड़ती नहीं, तो अष्टदेव को छोड़ेगी क्या? नहीं छोड़ेगी. तो अष्टदेव को छोड़ेगी नहीं, तो अष्टदेव बिखर जाएंगे या नहीं बिखर जाएंगे? அப்போ மாயா யாரையும் விடுறதில்ல அப்படின்னு தானே முரளியில சொல்லியிருக்கு. அப்ப யாரையும் விடுறதில்லன்னா, அப்ப அஷ்டதேவ விட்டுருமா என்ன? அஷ்டதேவியும் விடுறதில்ல. அஷ்டதேவியும் விடுறதில்ல அப்படின்னா, கடைசி ஜென்மத்துல வந்து அஷ்டதேவர்கள் வந்து இணைஞ்சிருப்பாங்களா? இல்ல பிரிஞ்சிருவாங்களா? बिखर जाएंगे, बिछड़ जाएंगे. तो बोला माया किसी को छोड़ती नहीं है. तो बोला அதாவது சொல்றாங்க, அஷ்டதேவர்கள் கூட கடைசி ஜென்மத்துல வந்து பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, மாயா யாரையுமே விடுறதில்ல. मन के संकल्प जन्म जन्मांतर बाप से मिलकर के एक होते हुए भी जो जॉइंट फैमिली आज भारत में देखी जाती है, उसकी निशानी क्या होती है? जो मुखिया कहेगा उसी बात को सब फॉलो करेंगे. அதாவது சொல்லிருக்காங்க. அதாவது மன சங்கல்பம் மூலமா கூட அதாவது மனதினுடைய எண்ணங்கள் மூலமா கூட ஜென்ம ஜென்மமா அப்பா கூட ஜாயிண்ட் ஆகி தான் இருந்தாங்க. ஒண்ணா சேர்ந்து தான் இருந்தாங்க. அதுக்கான அடையாளமா தான் ஃபேமிலி. அதாவது இந்த பாரதத்துல இன்னைக்கு கூட ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கு. அதனுடைய அடையாளமா தான். அதுல என்ன இருப்பாங்க அந்த ஜாயிண்ட் ஃபேமிலில? யாரு அந்த குடும்பத்துல முக்கியமான தலைவர் இருக்காரோ, குடும்ப தலைவர் இருக்காரோ, அவர் என்ன சொல்றாரோ, அதையே தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ऐसे नहीं कि परिवार में एक कांग्रेस को वोट दे, दूसरा जनता पार्टी को वोट दे, तीसरा बहुजन समाज पार्टी को वोट दे और चौथा शिवसेना को वोट दे. सबके संकल्पों में मन में एक ही होगा. तो बताया ऐसा मिलन मना करके फिर भी आखिरी बिछुड़ना है ही है. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அப்போ ஒரு குடும்பத் தலைவர் என்ன சொல்றாரோ, அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாருடைய எண்ணங்கள்லயும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கக்கூடிய எல்லாருடைய எண்ணங்களையும் ஒரே மாரி எண்ணங்கள் தான் இருக்கும். அப்படி இல்ல. ஒருத்தர் வந்துட்டு காங்கிரஸ்க்கு ஓட் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஜனதா பார்ட்டிக்கு, ஒருத்தர் சிவசேனா பார்ட்டி, இந்த மாரி ஒவ்வொருத்தர் தனித்தனி பார்ட்டிகளுக்கு வந்துட்டு அவங்க ஓட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே மாரி தான் இருக்கும். அவங்களுடைய மனசு, எண்ணம் எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். ஆனாலும் என்ன சொல்றாங்க, இவ்ளோ இணைஞ்சிருந்து எல்லாம் இருந்தும் கடைசி சமயத்துல, அதாவது கடைசி பிறவியில, கடைசி ஜென்மத்துல நம்ம பிரிஞ்சு தான் ஆகணும். देखो बाबा ने बोला 2017 में ऐसा मिलन मना करके फिर भी आखिरी बिछुड़ना होना ही है. हर एक இப்ப பாருங்க பாபா சொல்லியிருக்கார் 2017ல இவ்ளோ இணைஞ்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியும் நம்ம எல்லாரும் பாபா கூட சந்திச்சு, பாபாவ பார்த்து, பாபா கூட இணைஞ்சாச்சு. இணைஞ்சதுக்கு அப்புறமும் கடைசியில நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருமே பிரிய தான் ஆகணும். के दिल में इतने दिनों का बिछड़ना, लास्ट में बिछड़ते, कम से कम संगम युगी शूटिंग में बिछड़ना और मिलना दोनों होता है. तो इतने दिनों में अर्थात यज्ञ के आदि में बिछुड़ गए और फिर 76 से वो नारायण वाली आत्मा को हो, राम वाली आत्मा को हो, जब बाप का प्रत्यक्षता वर्ष मनाया तब फिर से मिलना शुरू हो गया. धीरे
அதாவது கண்டிப்பா எல்லாரும் பிரியறது அப்படின்றது ஆயிடுச்சு. இந்த சங்கம் யுகத்துல கூட அப்ப அதுக்கான ஷூட்டிங் நடக்கும் இல்லையா? அதாவது 84 ஜென்மம் ஒண்ணா இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசி ஜென்மத்துல பிரியறோம் அப்படின்னா, அதுக்கான ஷூட்டிங் வந்து இந்த சங்கம் யுகத்திலயும் நடக்கணும் இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க, எக்கியத்தினுடைய ஆதியில வந்துட்டு எல்லாரும் பிரிஞ்சுட்டோம். பிரிஞ்சதுக்கப்புறம் இப்ப திருப்பியும் 76ல 1976ல நாராயணவாலி ஆத்மா அவர் வந்துட்டு அவர் தான் ராம ஆத்மா அப்படின்ட்டு அப்பாவினுடைய பிரத்யக்ஷ வருஷம் கொண்டாடினாங்க. அந்த பிரத்யக்ஷ வருஷம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் மெல்ல 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 எல்லாருமே அப்பா கூட இணைய வந்தாங்க. धीरे 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 76 के बाद अष्टदेव ज्ञान में आने लगे और फिर मिलना शुरुआत हो गया, तो सबका मिलना अलग अलग रहा। அதாவது 76 அப்பாவினுடைய பிரத்யக்ஷத்தா அந்த வருஷம் கொண்டாடினதுக்கு அப்புறம் தான் மெல்ல 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 அஷ்டதேவர்களும் அப்பா கூட வந்து மெல்ல மெல்ல வந்து இணைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த அப்பா கூட வந்து இணையும் போது அந்த சந்திக்கிறது கூட எல்லாமே தனித்தனியா தானே இருந்தது. வெவ்வேறு சமயத்துல தானே இருந்தது. तो ये मिलना बिछड़ना अभी क्या लग रहा है? अरे हम कहाँ थे, क्या था? ये मिलना और ये बिछड़ना, यह भी हमारा एक वंडरफुल पार्ट है। அதாவது இப்படி சந்திக்கிறதும், பிரியறதும், இதே மாரி தொடர்ந்து இருக்கிறதும், இதுவும் நம்மளுடைய டிராமால இருக்கக்கூடிய நம்முடைய ஒண்டர்ஃபுல் பார்ட் தான். और एडवांस पार्टी में क्या बोलते हैं? अरे अष्टदेव तो आपस में मिलकर के रहते हैं, अरे वो तो टकराते ही नहीं है। ஆனா அட்வான்ஸ் பார்ட்டில என்ன சொல்றாங்க? இதுல வந்து இப்ப முரளில பாபா வாணில என்ன சொல்லியிருக்காரு? இவங்க சேர்றது, பிரியறது இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இவங்களுடைய ஒண்டர்ஃபுல் பார்ட்ன்னு சொல்லியாச்சு. ஆனா அட்வான்ஸ் பார்ட்டில என்ன சொல்றாங்க? அஷ்டதேவர்கள் எப்பயுமே இணைஞ்சு தான் இருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதே இல்ல. அவங்களுக்குள்ள எந்த மோதலும், எந்த சண்டை சச்சரவுகளுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. लड़ाई झगड़ा थोड़ी करते। अब बाबा ने बोला लड़ाई, एडवांस पार्टी वाले बोलते हैं जो भगत किस्म की आत्मा है, बोलते हैं, लड़ाई झगड़ा करते तो वो अष्टदेव हो ही नहीं सकते। அதாவது என்ன சொல்றாங்க? அவங்க அட்வான்ஸ் பார்ட்டில இருக்கவங்கலாம் என்ன சொல்றாங்க? இந்த மாரி சண்டை, சச்சரவு, மோதல் இதெல்லாம் இருக்கிறவங்க, அதாவது பக்தர்கள் போல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். அட்வான்ஸ் பார்ட்டில பக்தர்கள் கேட்டகரில இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் என்ன சொல்லுவாங்க? அ அஷ்டதேவர்களுக்குள்ள வந்து சண்டைகள்லாம் எதுவுமே இருக்காது. அவங்க அப்படி அப்படி சண்டை போட்டுட்டாங்கன்னா, அவங்க அஷ்டதேவர்களே இல்ல அப்படின்னு அவங்க அஷ்டதேவர்களா அவங்களால ஆகவே முடியாது. அவங்க அஷ்டதேவர்களே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. अब बाबा ने मुरली में बोला अष्टदेव जब आपस में टकरा टकरा कर अलग हो जाएंगे, तब जाके तब जाके क्या होगा? उनके नंबर डिक्लेयर हो जाएंगे। அதாவது பாபா ஆனா முரளில என்ன சொல்லியிருக்காரு? அஷ்டதேவர்கள் எப்ப ஒருத்தருக்கு ஒருத்தரோட அதாவது அவங்களுக்குள்ளேயே மோதல் ஏற்பட்டு, அவங்க எப்ப வந்துட்டு தனித்தனியா ஆயிடுறாங்களோ, அப்ப அத வச்சுதான் அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுடைய நம்பர வந்து பாப்தாதா டிக்ளேர் அவங்களுக்குள்ள சண்டை வரலன்னா, எல்லாரும் ஒரே மாரி இருந்தாங்கன்னா எப்படி நம்பர் டிக்ளேர் பண்றது? அதனால அவங்களுக்குள்ளேயும் சண்டை, மோதல்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பிரிவாங்க. அத பிரியறத வச்சுதான் அவங்களுக்குள்ளேயும் நம்பர் வந்து டிக்ளேர் பண்றாங்க. तो माता ने बोला, सामने बैठी हुई सभा में माता बैठी थी, बाबा को बोला अरे आपस में टकरा टकरा के अलग होंगे। तो माता बोली बाबा ये तो दुख की बात है ना। तो बाबा ने बोला अरे दुख की बात नहीं है, ये माला बनने की बात है। அப்போ அந்த சபையில பாபா வாணி நடத்திட்டு இருக்கப்ப, இந்த மாரி சொல்றாரு இல்லையா? இந்த மாரி அஷ்டதேவர்கள் கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, எதிர்ல இருந்த ஒரு மாதா வந்துட்டு அந்த சங்கட்டன்ல இருந்த மாதா வந்து பாபா கிட்ட கேட்டாங்களாம். ஐயோ! பாபா இது வந்து என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? துக்கத்தினுடைய விஷயம் இல்லையா? அப்படின்னப்போ பாபா என்ன சொல்றாரு, அரே இது துக்கப்படுறவுடைய விஷயம் கிடையாது. இது வந்து மாலை உருவாகக்கூடிய விஷயம். நம்பர் உருவாகணும் இல்லையா? மாலை உருவாகக்கூடிய விஷயம். புரியுதா? समझ गए? तो बोला ये मिलना और ये बिछुड़ना, यह भी हमारा एक वंडरफुल पार्ट है। तो अभी
அப்போ புரிஞ்சதா? இது வந்து சண்டை போட்டு பிரியறது விஷயம் இல்ல. இது மாலை உருவாகக்கூடிய அந்த நம்பர் உருவாகக்கூடிய விஷயம். புரிஞ்சதா? அப்போ இந்த மாரி இணையறதும், பிரியறதும் இதுவும் அவங்களுக்குள்ள ஹமாரா அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய வண்டர்ஃபுல் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. कोई कोई दुई पाटन के बीच में साबुत बचाना कोई 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 क्या करते हैं, अरे ये देखो आपस में झगड़ रहे, तो ये दूसरों की अवस्था डाउन हो जाती है। अरे भाई वो मुख्य मुख्य पाठधारी है सृष्टि के। यज्ञ के आदि में भी सेवक राम और ब्रह्मा बाबा और दो माताएं आपस में झगड़े हुए या नहीं हुए? स्थापना அதாவது என்ன பண்ணுவாங்க, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, "பாருங்க இவங்களுக்கெல்லாம் சண்டை வந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு" எல்லாம் சொல்லுவாங்க. "இங்க பாருங்க இவங்க இப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க" அப்படின்ட்டு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய நிலை வந்துட்டு நம்ம சண்டை போட்டுக்குவோம். இப்போ ஒரு வீட்லயே ஒரு சண்டை வருது அப்படின்னா, அவங்களுடைய நிலை வந்து குறையும் இல்லையா? அதே மாரி தான் அவங்களுக்கும். அவங்க முக்கிய முக்கிய பார்ட் பண்ணக்கூடியவங்க இந்த சிருஷ்டியில. ரொம்ப முக்கியமான பார்ட் பண்றவங்க இந்த 8 பேர் இல்லையா? இப்ப பாருங்க யஜ்யத்தினுடைய ஆதியில கூட சேவக் ராமுக்கும், பிரம்ம பாபா மற்றும் அந்த 2 மாதாக்களுக்கும் இடையிலயும் சண்டை ஏற்பட்டுச்சா? இல்லையா? के साथ साथ विनाश ज्वाला प्रज्वलित हो गई, निमित्त बन गए ब्रह्मा बाप और बच्चे। तो यज्ञ के आदि में मुख्य पाठधारियों में झगड़े हुए और दो ग्रुप बन गए, ये हो सकता है। तो त्रिमूर्ति से क्या अष्टदेव बड़े हो गए? அப்ப என்ன சொல்றாங்க? முரளியில என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்தாபனா கூடவே என்னாச்சு? விநாச ஜுவாலையும் எரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அப்ப விநாச ஜுவாலை எரிந்ததுன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ளேயே சண்டை ஏற்பட்டுச்சு அப்படின்றப்போ, அதுக்கு யாரெல்லாம் நிமித்தமானாங்க? அதுக்கு பொறுப்பு யார் யார் ஆனாங்க? அந்த சண்டை ஏற்பட்டதுக்கு யஜ்யத்தினுடைய ஆதியில? பிரம்மா, பாப் மற்றும் குழந்தைங்க. பிரம்மா, பாப் தந்தை. அதாவது பிரம்மாவும், தந்தையும் பிளஸ் குழந்தைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யஜ்யத்தினோட ஆதியில முக்கிய பார்ட் பண்ணக்கூடியவங்களே சண்டை போட்டுட்டு 2 குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க. அப்போ இந்த திரிமூர்த்திய விடவா அஷ்டதேவ் பெரியவங்க? இந்த திரிமூர்த்திய விடவா அஷ்டதேவ் அவங்களே சண்டை போட்டு யஜ்யத்துல பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றப்போ, அவங்கள விடவா இந்த அஷ்டதேவ் பெரியவங்க? அப்படின்னு கேட்கிறாரு. अष्टदेव त्रिमूर्ति से तो बड़े नहीं है, तो अष्टदेव में टकराव नहीं हो सकता। बाप गुप्त होने के बाद बाप के जो 8 बच्चे हैं, बाप जब खुदान खास्ता तीर्थ यात्रा चला जाता है या समझो शरीर ही छोड़ जाता है, तो जो प्रॉपर्टी है 8 आपस में लड़ाई झगड़ा करेंगे या नहीं करेंगे? அதாவது இப்ப என்ன சொல்றாங்க, அப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டை வரும்போது திரிமூர்த்திக்குள்ளேயே, அப்ப அஷ்டதேவ் திரிமூர்த்திய விட பெரியவங்க இல்லையா? அப்போ அஷ்டதேவர்களுக்குள்ளேயும் அந்த சண்டைகள், மோதல்கள்லாம் ஏற்படுது. இப்போ அப்பா குப்தமானதுக்கு அப்புறம், அதாவது 8 குழந்தைங்க. அதாவது இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றாரு. இப்ப அப்பா வந்து எங்கேயோ தீர்த்த யாத்திரைக்கு போறாங்க, இல்ல உடல விட்டுட்டாங்க அப்படின்றப்போ என்ன ஆகும்? குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க லௌகீகத்துல? அதாவது சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா? ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி தான் இந்த 8 பேருமே இப்ப சண்டை போட்டுக்கிறாங்க. करेंगे। उसमें सारे लड़ाई झगड़ा करने वाले नहीं है, कोई एक है जिसके लड़ाई झगड़ा करने के संस्कार सबसे ज्यादा है और वो ही टकराव की शुरुआत करता है। कौन है? அதாவது எல்லாருமே சண்டை போடுறதில்ல. அதுல யாரோ ஒருத்தர் இருக்காங்க. யாருக்கு வந்து சண்டை போடக்கூடிய சன்ஸ்காரம் ரொம்ப அதிகமா இருக்கோ, அவங்க தான் அத வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சண்டைய. वो अरे वो इस्लाम धर्म का पूर्वज है, माया बेटी है, लड़ाई के संस्कार पक्के हैं। इसलिए द्वापर युग में पहले पहले इब्राहिम क्या करता है? 2 छेड़े कर देता है। सतयुग और त्रेता युग में एक सनातन धर्म चल रहा था, सूर्यवंश और चंद्रवंश, और इब्राहिम आया और इब्राहिम ने अलग धर्म की स्थापना कर दी, इस्लाम। அதாவது என்ன ஆகுது? அப்ப யாருக்குள்ள அந்த சன்ஸ்காரம் அதிகமா இருக்கு? யார் அது? அந்த சண்டைய ஸ்டார்ட் பண்றது யாரு? அவங்க இஸ்லாம் தர்மத்தினுடைய பூர்வஜாத்மா. அதாவது மாயா பேட்டி. அவங்களுக்குள்ள அந்த சண்டை போடுற சன்ஸ்கார் ரொம்ப உறுதியா இருக்கு. அந்த சன்ஸ்கார் வந்து ரொம்ப உறுதியா இருக்கு. அவங்க வந்து துவாபர யுகத்துல எப்படி ஃபர்ஸ்ட் எது ஸ்டார்ட் ஆகுது? அதாவது சத்யுகம், திரேதாயுகம் இருக்கும்போது ஒரே ஒரு சனாதன தர்மம் மட்டும் தான் இருக்கு. ஒரே இதா தான் இருக்கு. ஒரே தர்மமா தான் இருக்கு.
ஆனா துவாபர யுகம் வரும்போது முதல் கிளையா எது வருது? இஸ்லாம் தர்மம் தானே வருது. சத்தியுகத்துல சூரிய வம்சம், திரேத்தாயுகத்துல சந்திர வம்சம் மட்டும்தான் இருக்கு. ஆனா துவாபர யுகத்துல வரும்போது இப்ராஹிம் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் இஸ்லாம் தர்மத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. மூணாவதா ஒரு புதிய கிளைய அவங்க தானே ஸ்டார்ட் பண்றாங்க. और घर के अंदर फूट डाली तो बोला ये मिलना और ये बिछुड़ना यह भी हमारा वंडरफुल पार्ट है और धर्म वालों का जो परिवार है उनका इतना वंडरफुल नहीं है. அதாவது இந்த மாதிரி அவங்க வந்து இஸ்லாம் தர்மத்தினுடைய ஸ்தாபனை பண்ணாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் குடும்பத்துக்குள்ள அவங்க வந்துட்டு அந்த சண்டைய ஏற்படுத்திட்டாங்க. ஆனா இந்த மாதிரி இணையறதும் பிரியறதும் இது இந்த குடும்பத்தினுடைய ஒண்டர்ஃபுல் பார்ட். மத்த தர்மம் இந்த தர்மத்தினுடைய ஒண்டர்ஃபுல் பார்ட். மத்த தர்மத்தினுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒண்டர்ஃபுல் பார்ட் இவ்வளவு இல்ல. ये जो बिछुड़ना हो रहा है 2018 से 28 इसमें भी वंडरफुल पार्ट है, इसमें भी कल्याण समाया हुआ है. अगर हद से लौकिकता से देखेंगे, देहाभिमान में आके देखेंगे तो बोलेंगे अरे हम तो बाहर की दुनिया में ही ठीक थे, अरे इससे अच्छा तो ब्रह्म कुमारी था. அதாவது இந்த பிரியக்கூடிய காரியம் வந்து 2018ல இருந்து 2028 வரைக்கும் இருக்கக்கூடிய இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான பார்ட். பிரியறது இணையறதுமான இந்த பிரியருடைய பார்ட் வந்து இப்ப 2018ல இருந்து 28 வரைக்கும் அதுவும் ஒரு ஒண்டர்ஃபுல்லான பார்ட். அது வந்து அதுலயும் ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இத வந்துட்டு ஒரு சிலர் லௌகீக பார்வையில சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, தேகபானத்துல இருக்கவங்க தேகபான ரூபத்துல பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அரே நாங்க வெளி உலகத்திலேயே லௌகீக வாழ்க்கையிலேயே நல்லாதான் இருந்தோம். அந்த உலகத்திலேயே நல்லாதான் இருந்துச்சு. பிரம்மகுமாரியில இருந்தப்ப கூட நல்லாதான் இருந்துச்சு. இங்க என்ன நடக்குது? இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க தேகபானத்துல இருக்கவங்க. अरे ये क्या चल रहा है, तो बोलेंगे तो बाबा ने बोला और धर्म वालों का जो परिवार है उनका इतना वंडरफुल नहीं है पार्ट, अभी मिल रहे तो देखो कितना प्यारा लग रहा है. அதாவது பாபா சொல்றாரு. அதாவது மத்த தர்மத்துல இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இவ்வளவு ஒண்டர்ஃபுல் பார்ட் இல்ல. ஆனா இங்கதான் ஒண்டர்ஃபுல் பார்ட். இப்ப பாருங்க எல்லாரும் இணையிறோம். இது எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இணைஞ்சிருக்கிறோம் எல்லாரும் இப்போ. அது எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. 2018 से पहले 17 तक अष्टदेव आपस में मिले हुए थे. जो भी यज्ञ का कारोबार होता था, जो भी यज्ञ के कामकाज होते थे, ईश्वरीय सेवाएं होती थी, तो आपस में फोन से एक दूसरे से बात करते थे. प्यार तो था ही. அதாவது 2018க்கு முன்னாடி 2017 வரை அஷ்டதேவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சுதானே இருந்தாங்க. அதாவது யஜ்யத்துல என்னென்னலாம் வேலை செஞ்சாங்களோ, என்னென்னலாம் விஷயங்கள் நடந்ததோ, என்னெல்லாம் பண்ணாங்களோ, யஜ்யத்துக்காக என்னெல்லாம் பண்ணாங்களோ, ஈஸ்வரிய சேவாங்கள்லாம் செஞ்சாங்களோ, அது எல்லாருமே எல்லாத்தையுமே அஷ்டதேவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் போன்ல கான்டாக்ட் வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து தானே எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு தானே இருந்தாங்க. அப்ப அன்பு இருந்தது தானே ஒருத்தரோட ஒருத்தர் மேல.